வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் வெள்ளைப்பூடு ஊறுகாய் செய்வது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித் தரேன். நல்லா ஒரு 1/4 கிலோ வெள்ளைப்பூடு வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1/2 கிலோ வெள்ளைப்பூடு கூட வச்சு, நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா, அரைச்சிர்றீங்க. மையா அரைச்சிரணும். ஒண்ணு தொலி உரிச்சு அரைக்கலாம். இல்ல அ த அலசிட்டு தொலியோட கூட அரைச்சாலும் நல்லா அரைஞ்சிரும். ஓகேங்களா? மையா அரைச்சிட்டு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வரமிளகா 3யும் சட்டியில நல்லா வறுத்துட்டு, பவுட்ரு பண்ணி வச்சுக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்திக்கிங்க. நல்லெண்ணெய் ஊத்துனாலும் சரி, கோல்டு வின்னர், தேங்காய் எண்ணெய் அவங்கவங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி ஊத்திக்கங்க. ஊத்திட்டு 2 கடுகு போடுங்க. கடுகு போட்டு பொரிய விடுங்க. இப்ப 1/4 கிலோ வெள்ளைப்பூடுக்கு 200 எண்ணெய் ஊத்தியிருக்கேன் நானு. ஊத்துனா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டா நல்லாயிருக்கும். ஊத்தி கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு, இந்த அரைச்சு வச்ச வெள்ளைப்பூட போட்டு அப்படியே நல்லா கிண்டுங்க. கிண்டி தெறிக்கும். டப் டப் டப்புன்னு தெறிக்கும் அது. தெறிக்கிறப்ப அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அது தெறிக்கும். ஏன் ஏன் இப்படி தண்ணி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, புளி கொஞ்சம் கரைச்சி ஊத்திறணும் நம்ம. புளி கொஞ்சம் கரைச்சி ஊத்தணும். அது ஊத்தி கொதிக்கிறப்ப அது வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் மூடி போட்டுக்கணும் நம்ம. மூடி போட்டு வச்சுட்டு, இந்த பாருங்க மூடி போட்டுருங்க. அப்போ வந்து தெறிச்சு வெளிய வராது. மூடியிலே தெறிச்சுக்கும். அப்புறம் நல்லா கிண்டிட்டே இருங்க. கிண்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வெல்லம் இருக்கு பார்த்தீங்களா? வெல்லம் கொஞ்சோண்டு ஒரு புளிக்கொட்டை அளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவு வெல்லத்த அதில போட்டுருங்க. போட்டு நல்லா அப்படியே கிண்டி எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கங்க, சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ரெடிமேட்ன்னு வச்சுக்கங்களேன். தேவைக்கு செஞ்சு அழகா சாப்பிடலாம். 1 வாரத்துக்கு என்ன நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து இப்போ ஃப்ரிட்ஜில வச்சீங்கன்னா, 1 மாசம் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில வச்சீங்க அப்படின்னா 1 வாரம். 1 வாரத்துக்கு இது நல்லா சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கும். செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய ஸ்பெஷல் வெள்ளைப்பூடு ஊறுகாய். இது வந்து வெளியூர்ல பிள்ளைங்கலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சு குடுத்தா அதுக்கு குழம்பு வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இத போட்டு அப்படியே சுட சுட சாதத்த வடிச்சு போட்டு பெனஞ்சு சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஓகேவா? நன்றி, வணக்கம்.